70 வயசான சேகர் பாபு, கிட்டத்தட்ட அதே வயசான மா சுப்பிரமணியம், இந்த 4 பெருசுகளையும் கூட கூட்டு போகிறாருன்னா உதயநிதியுடைய ஒரு வீரத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இழுக்கு. ஆம்சாங்க போட சொல்லி எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னு தெரிஞ்சவர், 1 திருவேங்கடம், 2 நாகேந்திரன். ஒருத்தர் பாவம் விடிகாலையில் ஏதோ என்கவுண்டரு. 23 குவாரியை அவர் மூடிட்டாருன்னு சொல்லி அறிவித்தார் டிவிகே பிரபு, காவேக அமைச்சர். அந்த 23 குவாரியும் சந்தோஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இதில் சில குவாரிகள் திமுகவில் உள்ள KKSSR, தென்னரசு, நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய அரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அவர் எப்பவும் சொல்லுவார் அடிக்கடி. ஆமாம், எப்போவுமே தத்துவார்த்தமாக பேசுவார். முதல் இரவுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் முன் அனுபவம் தேவையில்லை. ஒரு பாம்பு கடிக்கு 6 ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து GH வரைக்கும். GH 3 GHக்கு போயிருக்கான். அங்கே பாம்பு கடி மருந்து இல்லை. சரி, வலி காலம் சொல்லிட்டு அவன் வரி கட்டாமல் விட்டான்னா 6 மாதத்துக்கு. இப்போ 6 மாதத்துக்கு உங்களால் எந்த சர்வீஸும் பண்ண முடியல. நாங்கள் 6 மாதத்துக்கு எந்த வரியும் கட்ட மாட்டோம். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரம் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். அதாவது சென்னை மாநகரத்தோட திமுக கிங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர், எப்பவும் காய் வேஸ்டில் தான் இருப்பார், அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார், பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானவர். இருந்தாலும் நான் திமுக கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் கூட சில நாட்களாக தேர்தல் முடிந்ததிலிருந்து, சொம்பு பறந்ததுலேருந்து இன்னும் அவர் ஓரக்கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். என்ன விஷயம் சார்? இப்போ சொம்புலேருந்து இப்போ அடுத்தது குடம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சமீபத்தில். சின்டாக்ஸ் டேங்க் வரைக்கும் போகும் கூட இருக்கு. அண்டா தவளை எது பிள்ளைவாலும் வரலாம் போல இருக்குது. அவங்க என்னென்னா, எங்க முக்கியமாக அவரை கைது பண்ணி இங்கேருந்து கூட்டு போகிறாங்கன்னா, அது ஏன் முன்னால் ஏறி வண்டியில் ஏறி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒரு பெரிய சென்னை அவர் சேஃபாக கூட்டு போகிறார் சார். வர்ற வழியில் போலீஸ் ஏதாவது தாக்கிடக்கூடாது, அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு அவர் அப்படியே சேஃபாக அப்படி கட்டி அடைச்சி. ஒரு மாசு, ஏவாவேலு, சிற்றரசு, இவ்வளோ பேர். முதல்ல விஜய், முதல்வர் விஜய் காவல்துறையுடைய தலைவரையோ இல்லை இதற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளையோ முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். நீ அதை கைது பண்ணீங்க, அந்த கைது ஒரு கேலி கூத்தாடிச்சு, அதெல்லாம் தனி விஷயம். அவர் கழிவறையில் போய் 2 மணி நேரம் உட்காந்துட்டார். அதெல்லாம் இது ஜீன் வழக்கப்படி, அந்த ஜீன் வழக்கப்படி அது என்ன. அப்போ ரயில், அது ரயிலில் இருந்த கழிவறை, இது வீட்டில் இருந்த கழிவறை. இப்போ ஒரு கால் அந்த கழிவறையை விட இந்த கழிவறையில் கொஞ்சம் ஏசி போட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்கு பாரம்பரியம் சித்தாந்தம் ஒன்று தான், கழிவறை சித்தாந்தம் தான். கழிவறை சித்தாந்தம் என்பது திமுகவை பொறுத்தவரை மாறவில்லை. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி பெற்று இருக்கிறது. அது 2 மணி நேரம் உட்கார்ந்தாரு, அதெல்லாம் ரைட்டு. இங்கே எதுக்கு 4 பேர் கூட போடும் போல காவல்துறை மீது தவறு. இப்படி தான் எல்லா ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை நீங்கள் கைது பண்ணி கூட்டு போகும்போது அவங்க கூட ஒரு 4 உறவினர்லாம் கூட்டு போவீங்க. அதான் நான் வேற ஒரு நிகழ்வில் கூட கேட்டேன். சரி, 4 பேர் தோழர்கள் மட்டுமா, இல்லை ஒரு கால் தோழிகளும் அளவுடா? அது ஏன் தோழர்கள் அளவுடுன்னு சொல்லும்போது தோழிகளே வரக்கூடாது? இது கிழத்தோழர்கள் தானே. அது மட்டும் இல்லை, கிழத்தோழர்களோ கிழிந்த தோழர்களோ அதை விடுங்க. நம்ம சொல்கிறது என்னன்னால், ஆண்களுக்கு பெண்கள் சமம் என்பது ஒரு ஒரு சுதந்திரம், பெண் சுதந்திரம் இல்லையா? அவர் ஈரோட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நாளைக்கு கூட 2 பேர் பெண்கள் பக்கத்தில் உட்காந்தாதான் எனக்கு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லலாம். உற்சாகமாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது அந்த மாதிரி கூப்பிட்றவங்களாம் அவங்கவுங்க ஏதோ திருக்குறள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது விடுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இவர் போனதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கியிருக்காரு. அதாவது அவருக்கு நேரம் சரியில்லை. அஷ்டமத்தில் சரி நினைக்கிறேன். ஆமாம், இது எந்த கோயில் உள்ளெல்லாம் போய் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி, அசிங்கமாலாம் பேசி, கொச்சையாக பேசி ஒரே பில்டப்லாம் கொடுத்தாரோ, அது மாதிரி அது திருத்தணி முருகன் கோயிலில் கீழே மலை அடிவாரத்துலேயே யாரோ எம்எல்ஏ வந்திருக்காரு சார். இல்லை அவர் மேலே விட முடியாதுன்ட்டாங்க. கேட்டு இவருன்னு தெரிஞ்சப்புறம் விட முடியாதுன்ட்டாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. அப்போது அந்த வீடியோவில் இல்லை, மேலே ஆடி கிருத்திகை விழா நடக்குது. அந்த
கூட்டம் நிறைய இருக்கு. ஆமாம், கூட்டம் நிறையா இருக்குது, அதனால் விட முடியாதுன்ட்டாங்க. அப்படியே பேஸ் அடித்து போய் நமக்கா இந்த நிலமை அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கே பரிதாபமாக திருவிழா கூட்டத்தில் தொடர்ந்து கூட குழந்த மாதிரி முடிச்சுன்னு இருந்தார். அது மட்டும் இல்லை, அது ஒரு அராபிய பழமொழி ஒன்று உண்டு. நமக்கு கெட்ட நேரம், அதை நேரம் சரியில்லைன்னு வைங்க, ஒட்டகத்து மேலே ஏறி உட்காந்தாலும் நாய் கடிச்சிருமா. அது அராபிய பழமொழி. ரொம்ப அவங்களுடைய வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒட்டகம்னா அராபியன்னா ஒட்டகம், நம்ம ஊரில் குதிரைன்ற மாதிரி மாடுன்ற மாதிரி அவன் ஒட்டகம்னோம், எல்லாமே ஒட்டகத்தை வச்சு தான். அங்கே இந்த ஒட்டகத்து மேலே நீங்கள் டக்குன்னு ஓடி போய் ஒரு நாய் துரத்திக்கிட்டு வருது, நாய் கடிச்சிட்டு போகுது. அப்போ என்ன பண்ண, டக்குன்னு ஒட்டகத்து மேலே ஏறி உட்காந்துட்டா நாய் நம்மளை எப்படி கடிக்கும் அப்படின்னா, நமக்கு கெட்ட நேரம் இருந்தால் அந்த நேரம் பார்த்து ஒட்டகம் ஒன்றுக்கு போகிறதுக்காக உட்காரும். ஓடி வருது, அல்சேஷன் ஆகியா இருக்கும், உயரமாக கடிச்சிடும். ஆக ஒட்டகத்து மேலே ஏறி நின்னாலும் ஏறி உட்கார்ந்தாலும் நேரம் சரியில்லைன்னா நாய் வந்து கடிச்சிடும் இப்படின்னு அராபிய பழமொழி. கிட்டத்தட்ட அந்த பழமொழி வந்து அண்ணன் சேகர்பாபுவுக்கு ரொம்ப சூட் ஆகுது. அவர் போனதில் என்ன சார் பிரச்சனை? அவர் பாட்டு பாதுகாப்பு எதுவும் ஆயிடக்கூடாது தம்பிக்கு அப்படின்னு தானே போயிருக்காரு அவர் சின்னவருக்கு. அது ஏன் முதல்ல அது காவல்துறை விதிகள் பிரகாரம் தப்பு. அதில் நம்ம காவல்துறைன்னா முதல் அவங்க தான் வந்து தவறுன்னு சொல்கிறோம். அதை அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. என்னங்க அவர் என்ன உதயநிதியை கூப்பிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? ஐயா கருணாநிதி போலையா அப்போ தைரியமா? உங்கள் தாத்தா ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்க டப்பிங் வாய்ஸ் இவர் நம்ம மாறன் தயாநிதி மாறன் டப்பிங் வாய்ஸ் விடிக்காலையில் 4:15 மணிக்கு சன் ஸ்டூடியோவில் உட்காந்து கொடுத்தார்ல அந்த வீடியோவுக்கு. ஆனால் அந்த அப்போ போகும்போது அவர் கூட யார் போனாங்க? அந்த வண்டியில் யார் போனாங்க? பின்னால் காரில் போயிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஜெயலலிதா போனபோது அது கூட நான் சொல்லுவேன். ஜெயலலிதா வந்து கேட்டபோது அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்னு வந்தபோது கிவ் மீ 10 மினிட்ஸ்னு சொல்லி நேராக போய் பூஜை ரூமில் போய் ஏதோ போட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து இப்போ என்ன அதுக்குள்ளே அந்த வந்தவங்களுக்கெல்லாம் காஃபி டீ கொடுங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கெலாம் சொல்லிட்டு வந்தோடனே இப்போ என்ன என் காரில் போகலாமா இல்லை உங்கள் வண்டியில் வரணுமா, வாட்டி உங்கள் ரெகுலேஷன் எப்படி இப்படி போனாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 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 நல்ல ஒரு ஆண்மகன். ஆமாம், ஆண்மகன் அவங்க தான். ஆமாம், சிங்கப்பெண். ஆமாம், சிங்கப்பெண். அது இங்கே வந்து அவருக்கு துணைக்கு போனோன்னா கடைசியில் துணைக்கு போகிறது இவர் யாருக்கு அவமானம்? இப்போ உதயநிதி ஒண்டியமாக போகிறதுக்கு தனிமையாக போகிறதுக்கு பயப்பட்டார். அதனால் வந்து 70 வயசான 70 சொச்சம் வயசான சேகர்பாபு, கிட்டத்தட்ட அதே வயசான மா சுப்பிரமணியம், இந்த 4 பெருசுகளையும் கூட கூட்டு போகிறாருன்னா உதயநிதியுடைய ஒரு வீரத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் இழுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு. இப்படி அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த அம்மா கோவம் வருது கிச்சன்லன்னா, என் பையனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு பெரிய மாவீரன்னு காமிச்சிக்கிறதுக்கு, அதையும் கெடுத்து கூட 4 பேர் துணைங்கி போகிறேன்னு சொல்லி கெடுத்து. ஆக சேகர்பாபு நம்ம சொன்ன அராபிய பழமொழி ஒட்டகம் கேஸில் தான் இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இது சொல்லும்போது இந்த அறநிலையத்துறை அப்படின்னு வரும்போது அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, சேகர்பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவருக்கே இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லும்போது அறநிலையத்துறைக்கே இப்போ நேரம் சரியில்லை போல இருக்குது. பொதுவாக பழனியில் அந்த மோசடி நடந்தது, அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஆயக்குடியில் இப்போ வந்து ஒரு கோயிலில் அது வந்து ஏதோ ஒரு எவ்வளோ கோடி நிலத்தை அது வந்து 9 லட்சம் ரூபாய்க்கு அனுமதித்திருக்காங்க. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதே மாதிரி, கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலில் எல்லாம் 90 கோடி இந்த மாதிரி. அப்புறம் தாடி கொம்புன்னு திண்டுக்கல் பக்கத்தில் சௌந்தரராஜ பெருமாள் கோயில் 300 கோடி ரூபா சொத்து சொல்லி முடிஞ்சு. இதில் பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய இடங்கள்ல இந்த ஜஸ்டின் மணிகண்டன் தான் ரிஜிஸ்ட்ரார், ஆஸ்தான ரிஜிஸ்ட்ரார் அவர் தான். இந்த மாதிரி ஏதாவது டுபாகோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்னா அதுக்குன்னே ஒருத்தர் தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி அவர் வச்சுருப்பார் போல் இருக்கு. ஏதாவது ஒன்றுன்னா இதில் இப்போ நான் படம் நீங்கள் அந்த காலத்தில் நான் அசோகன் நடிச்சது. ஆமாம், ரவிச்சந்திரன் நடிப்பார். அதில் வந்து ஏதாவது ஒன்றுன்னா அசோகன் அது மொட்டை பாஸ்ன்னு சொல்லி யார் தொப்பைமா வருவார், சிங்காரம் அப்படின்னு கூடார். உடனே மனோகர் RS மனோகர் பாடி பில்டரோடு அப்படி நடந்து வருவார் ஏதாவது ஒன்றுன்னா. அந்த மாதிரி இவரை தான் கூப்பிடுவாங்க போல இருக்குது ஜஸ்டின் மணிகண்டனை. இந்த மாதிரி டுபாகோ ரிஜிஸ்ட்ரேஷன் வரணுன்னா சிங்காரம் அப்படின்னு குரல் கொடுத்தா மாதிரி மணிகண்டா அப்படின்னு கூப்பிட்டோன்னா அவர் போய் கரெக்டாக தப்பான ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுடுவார், பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுடுவார்.
இப்போ என்னன்னால் அதில் அன்வர்தீன்னு ஒரு யாரோ சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. அவர் திடீர்னு மாரடைப்பில் இறந்துட்டார் போலீஸ் கஸ்டடியில். அதாவது போலீஸுடைய கஸ்டடியில் இருக்கும்போது இறந்து போயிட்டார். இந்த ஜஸ்டி மணிகண்டன் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஐசியூவில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இயல்பாக வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தான் ஞாபகம். திருவேங்கடமும் நாகேந்திரனுக்கும் ஜெயிலில் இருந்த நாகேந்திரனுக்கு திடீர்னு அப்பெண்டிசிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் சார், தாவேக அரசாங்கம் சார், எல்லாம் ஒப்பிடக்கூடாது நீங்கள். எது அது திமுக அரசாங்கம், தாவேக அரசாங்கம். அதுக்கு முன்னால் ஒரு வெற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு இல்லை? நீங்கள் திட்டமாக இருந்தால் முன்னால் வெற்றி போட்டுக்கணும், ஆளாக இருந்தால் முன்னால் பேர் விஜய்னு போட்டுக்கணும். இப்போ உங்கள் பேர் ஜெயகிருஷ்ணன் இல்லையா? நீங்கள் இப்போ தாவேகாவில் ஜாயின் பண்ணோன்னா விஜய் ஜெயகிருஷ்ணன் போட்டு நீங்கள் வந்து மந்திரியாக கூட ஆகலாம் நீங்கள். ஆனால் பேர் மட்டும் விஜய் ஜெயகிருஷ்ணன் அப்படின்னு மாற்றிக்கணும் நீங்கள். அது மாதிரி எல்லாம் முன்னால் விஜய்னு போட்டால் அப்படியே ஞான ஸ்நானம் பண்ண மாதிரி அது புனிதப்படுத்திடலாம் ஒன்று. இன்னொன்று திட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் வந்து முன்னால் வெற்றின்னு போட்டோம்னா அது முடிஞ்சு. ஜோசியர் சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் முன்னால் வெற்றி போட்டிருங்க, தானாக வெற்றி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இத்தனை கோயில்கள் நடந்திருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திருவேங்கடம் அவர் தான் விஷயம் தெரிஞ்சவர். யார் சொன்னாங்க ஆம்ஸ்ட்ராங்கை போட சொல்லி எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னு தெரிஞ்சவர். ஒன்று திருவேங்கடம், 2 நாகேந்திரன். ஒருத்தர் பாவம் விடிகாலையில் ஏதோ என்கவுண்டரு வெளிச்சம் வரதுக்குள்ளே போட்டாங்க. வெளிச்சம் வந்து அப்புறம் அவர் வேண்டான்றதுனால எதுக்காகன்னு அது போட்டாங்க. அப்புறம் இவர் பாவம் அப்பெண்டிசிட்டிஸ் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ஸ்டான்லிலேயே எங்கேயோ போயிட்டார். இப்போ அந்த மாதிரி வந்து ஒப்பிட்டு ஜனங்க பார்க்குறாங்க. நம்ம அப்படி தான் இங்கேயும் நடந்திருக்கோம் நம்ம சொல்லலை. ஆனால் வந்து இப்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இது யார் வந்து இதில் இன்வால்வ்டு. ஏற்கனவே அந்த பழனி கோயிலில் வந்து சாட்சி கைத்து போட்டது ஒரு வட்ட செயலாளர் திமுக லட்சுமணன். இதில் வந்து திமுக தான் நம்ம பண்ணிச்சுன்னு சொல்லலை, திமுக சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னும் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வெளியில் வரணும். அது எப்படி வந்து வரிசையாக எல்லா கோயிலையும் வருது? தாடி கொம்பில் வருது, பழனியில் வருது, ஆயக்குடியில் வருது, மீனாட்சி அம்மன் கோயிலில் வருது. இப்போ தான் 4 வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ கோயிலில் வெளியே வரப்போகுது இந்த மாதிரி நிலங்கள்? ஏன்னா 4000 கோயில் இருக்குது. சைபர் விட்டீங்க 40,000 கோயில் மொத்தம் தமிழ்நாட்டில். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்கிறேன். வேதாரண்யம் கோயிலுக்கு மட்டுமே 13,000 ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு கோயிலில். ஆமாம், அதுதான் இருக்கிறதுலையே பெரிய அளவு நிலம் உள்ளது, சொத்து உள்ளது. அது மாதிரி ஒரு கோயிலில் வந்து 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 300 ஏக்கர், 500 ஏக்கர்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பிளாட்டு போட்டு வைக்கிறது இந்த மாதிரிலாம் விற்றா அறநிலையத்துறை அப்போலேருந்து இப்போ என்ன மாற்றம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏமாற்றம் தான். அது ஏமாற்றம் தான். இங்கே இப்போ நான் லஞ்சத்தை எல்லாம் ஒழிச்சிட்டோம் நாங்கள் வந்தன்னிலேருந்தே வந்து அதிகாரிகளாக அரண்டு போய் லஞ்சம் வாங்குறது நிறுத்திட்டாங்க. நேற்று கூட எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ கோட்டாட்சியர்னு சொல்கிறாங்களே, கோட்டாட்சியர் சரவணகுமாரோ யாரோ ஒருத்தர் 50 லட்சம் எதுக்கோ வாங்கினாருன்றது பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து இதுக்கு வந்து தாவேகா அரசு தான் காரணம், அவங்க தான் வாங்க சொன்னாங்கன்னு நம்ம சொல்லலை. நாங்கள் வந்ததுனால லஞ்சத்தை ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த லஞ்ச விஷயங்கள் நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் கைது பண்ணிட்டோம், திமுகவாக இருந்தால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நாங்கள் வந்ததுனால தான் கைது பண்ணுறோம். அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, திமுகவும் பண்ணுவாங்க. 10 கேஸில் 2 கேஸ் கைது பண்ணுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அந்த கேஸே மறந்துடுவாங்க. அந்த கேஸே தூக்கி உள்ள அது அவங்களுக்கு தெரியும். அந்த ரகசியம், அந்த நுணுக்கங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களும் வந்து நிர்வாகத்தை கற்றுக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு வந்து டைம் இல்லை, 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குறாங்களே தவிர ஊழல் மற்ற விவரங்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கனிமவள இவர் பார்த்தீங்கன்னா டிவிகே பிரபு, அவங்க அப்பா வந்து ஒரு மார்பிள் மைன் பண்ணுறது 30 கோடி வாங்கினார், இங்கே 10 கோடி வாங்கினார், இங்கே 20 கோடி வாங்கினார். என்ன இப்போ 23 குவாரியை வந்து அவர் வந்து மூடிட்டாருன்னு சொல்லி அறிவித்தார் டிவிகே பிரபு, தாவேகா அமைச்சர். அந்த 23 குவாரியும் சந்தோஷமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இதில் சில குவாரிகள் யாருதுன்னு கேட்டால் திமுகவில் உள்ள KKSSR, தென்னரசு, தங்கம் தென்னரசு, இவங்க அவங்களது நம்ம சொல்லக்கூடாது, அவங்க சம்மந்தப்பட்டது. அதெல்லாமும் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் கணக்கு காமிக்கும் போது மூடியாச்சு. ஒரு 2 நாள் மூடிட வேண்டியது, 3ஆவது நாள் மறுபடியும் திறந்துட வேண்டியது. 717 வைன் ஷாப் மூடின மாதிரி.
அப்போ ஏங்க எங்கள் வீட்டு போயிடலையும் அப்படி தானே 2 நாள் மூடினாங்க. உடனே எங்கள் அந்த அசோசியேஷன் எல்லோரும் சந்தோஷமாக மூடிட்டாங்க. 3ஆவது நாள் பார்த்தா இன்னும் பெருசாக கியூ நிற்கிது. என்னென்னா வேறு எங்கேயோ கோட்டூர் போடுறத மூடிட்டானா, அங்கே இருக்கிற கும்பலும் இப்போ இங்கே வந்துருச்சு. முன்னால் இருந்ததை போல் டபுள் பங்கு கும்பல் வந்துருச்சு இப்போது. இதை மாதிரி இந்த கணக்கு வந்து காமிக்கிறது வந்து இந்த அரசு வந்து இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்மால் இவரை கேட்டால் இப்போ கூட நேற்று கூட இந்த பாதுகாப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லையில் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், நிறைய குற்றங்கள் நிறைய இடங்களில் நடக்குது. நெல்லையில் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு பெண்ணை வந்து யாரோ ஒரு ஆள் பீர் முகமதுன்னு ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் வந்து நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ எந்த எண்ணத்தோடு இருக்கணும்? பின்னால் பிளாக்மெயில் பண்ணி பணம் வசூல் பண்ணணும், போன வரணும். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. சார் அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வீடுமாப்பா சிங்கப்பெண்ணை போட முடியும், நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு போலீஸ் வைக்க முடியும். ஏன் நீங்கள் வந்து போலீஸ்ன்றது ஒரு பெட்ரோலிங் வராங்க அப்படின்னா அந்த பயத்தில் தான் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து போலீஸ் போட முடியாது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு போலீஸ்காரரை வந்து நீங்கள் போட முடியாது. அந்த காவல்துறைன்றதுடைய அந்த தாத்பரியமே என்னென்னா அவங்க ஏற்படுத்தக்கூடிய அவங்களிடம் இருக்கக்கூடிய பயத்தில் வந்து திருடர்களுக்கு பயம் வரணும், அந்த ஒழுக்கம் வரணும், இதெல்லாம் வரணுங்கிறது தான். இங்கே எங்கேயும் எங்கே வந்ததுன்னு தெரில. கேட்டால் பால்ய திருமணம் ஒரு 9 குழந்தைகளை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நம்ம ரைட் பாராட்டுறோம், ஏதோ நல்ல விஷயம் நடந்தால் பாராட்டுறோம். பட் அது மட்டும் பத்தாது. 2300 பேரை நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டோன்றீங்க. 2300 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தா இத்தனை மாவட்டங்களில் இப்படி ஒரு பெட்ரோலிங் நடந்ததுனால் இந்த குற்றங்கள் குறையணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா குற்றங்கள் குறைவதாக தெரியவில்லையே. இப்போ இந்த சிங்கப்படை போட்டு பலன் எப்போ தெரிய போகுது? இதை வந்து நீங்கள் போய் நாஞ்சில் சம்பத்திட்ட சொல்லிடாதீங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பெரிய அரிய தத்துவத்தை சொல்லியிருக்காரு. அவர் எப்பவும் சொல்லுவார் அடிக்கடி. ஆமாம், எப்போவுமே தத்துவார்த்தமாக பேசுவார். முதல் இரவுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் முன் அனுபவம் தேவையில்லை. ஓ சூப்பர். முதல் இரவுக்கும் முதலமைச்சர் பதவிக்கும் முன் அனுபவம் தேவையில்லை. ஏன்பா முதலமைச்சர் பதவிக்கு முன் அனுபவம் தேவையில்லைன்னா அப்படின்னா எந்த அமைச்சருக்கும் முன் அனுபவம் தேவையில்லை. முன் அனுபவமே எதுவுமே இல்லாமல் நீங்கள் எந்த வகையில் நிர்வாகம் செய்ய போகிறீர்கள்? நம்ம வந்து அதுக்கு பேசிதான் அந்த வெள்ளம் ஏற்பட்டு போச்சு. ஒரு சொன்னார்ல, வெள்ளம் ஏற்பட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். யானைகள் போகும்போது எறும்புகள் சாவது சகஜம்னாரு. அடுத்த நாள் ஏடிஎம் தூக்கிட்டாங்க அவரை, நோவக்காரை பிடிங்கி. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல் இரவுக்கு முன் அனுபவம் வேணுமா வேண்டாமா, அது சரி, அது ஒரு தனிப்பட்ட பொதுவான சமூக விஷயத்தை பேசுகிறான். முதலமைச்சர் பதவியை கொண்டு போய் இந்த முதல் இரவோடு சேர்த்து இவர் பேசுனதுக்காக என்னை பொறுத்தவரை நாஞ்சில் சம்பத்தை பரவாயில்லன்னு தாவேகள் இருந்தாலும் கைது செய்து செங்கிப்பட்டி வரைக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் செங்கல்பட்டு வரைக்குமாவது கூட்டு போய் விட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு கருத்து. எதையும் வந்து முதலமைச்சருங்கிற பதவியை முதலிரவுன்னு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் கொச்சைப்படுத்தி ஒரு தேவையாக ரைமிங்காக பேசுகிறோங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுகிறதா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது அந்த மாதிரி வந்து வரும்பொழுது இப்போ என்ன வந்து அறநிலையத்துறையிலே ஒன்றும் குறையல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி, சுரண்டையில் ஒரு பையன் வந்து திடீர்னு ராத்திரியில் அவனுக்கு ஏதோ ஒரு பாம்போ தேளோக ஏதோ ஒன்று பூச்சி கடிச்சிது. 2 பசங்க, ஒரு அவனும் ஃப்ரெண்டு வீட்டில் படுத்துட்ருக்காங்க. 18-20 வயசு பசங்க கடிச்சிருச்சு. சுரண்டையில் அங்கே பக்கத்தில் உள்ள அந்த ஆஸ்பத்திரி கூட்டு அங்கே யாருமே இல்லை, இந்த ஆரம்ப சுகாதார நிலையம். அப்புறம் அங்கேருந்து விகே புதூர், அது ஏதோ ஒரு 3-4 கிலோமீட்டர், அங்கே போனால் அங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஆலங்குளம், அங்கே வந்து ஜிஹெச், அங்கே போனாலும் வந்து சரியாக டாக்டருங்க இல்லை. அங்கேருந்து மறுபடியும் சுரண்டைக்கு அமிச்சு, அதுக்கப்புறம் தென்காசியிலேருந்து மறுபடியும் அங்கேயே வந்து என்னென்னா அப்போ தான் சொல்லியிருக்கேன், ஓ பாம்பு கடிச்சி ராத்திரி 12 மணிக்கு கடிச்சிது, விடிகாலையில் வரைக்கும். ஓ பாம்பு கடிச்சிருக்கா, பாம்பு கடி மாதிரி தெரியுது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து இங்கே இல்லை. திருநெல்வேலிக்கு போகணும். திருநெல்வேலி போகிறதுக்குள்ள ஒரு பையன் விட்டு இன்னொரு பையன். இப்போ ஒரு பாம்பு கடிக்கு 6 ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். ஆரம்ப சுகாதார நிலையத்துலேருந்து ஜிஹெச் வரைக்கும். ஜிஹெச்சே 3 ஜிஹெச்சுக்கு போயிருக்கான். அங்கே பாம்பு கடி மருந்து இல்லை. நீங்கள் கேட்டால் வந்து இது வந்து திமுக காலத்தில் அப்படி தான் இருந்தது, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஐயா, நாங்கள் கூட ஒரு காலத்தில் வந்து கற்காலத்தில் வந்து மனிதன் வந்து ஆடை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தான். இன்றைக்கி அதையே வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியுமா?
அந்த காலத்தில் ஆடை இல்லாமல் மனிதன் இருந்தானே, இப்பொழுது நான் ஆடை இல்லாமல் நடு ரோட்டில் போகிறேன்னு சொன்னால் விட்டுருவீங்களா? முடியாது. அதனால் வந்து அது கால பரிணாம வளர்ச்சின்னு எல்லா விஷயத்துலையும் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்கள் மருந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். நீங்கள் அதுக்கு இப்போ நம்ம அருண்ராஜ் அவர் தானே மந்திரி, சுகாதாரத்துறை மந்திரி. அவர் வந்து என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் பாம்பு கடி, அது மாதிரி விஷக்கடி, நாய்க்கடி இதுக்கெல்லாம் உள்ள மருந்துகள் இருக்கா, புற்றுநோய் பிரியான மருந்து தூக்கி போட்டு புது மருந்து அப்பப்போ அப்டேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய கடமை. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு வந்து 6 மாதம் அனுபவம் வேணும், 6 மாதம் அனுபவம் வேணும், 6 மாதம் அனுபவம். இந்த 6 மாதம் பாம்பு கடிக்கும், தேள் கடிக்கும், நாய் கடிக்கும். மக்கள் வந்து எல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு தான் இந்த 6 மாதம் வந்து மக்களுக்கு வந்து வேதனை காலம், வலி காலம், பிரசவ காலம் மாதிரி வலி காலமாக. சரி, வலி காலம் சொல்லிவிட்டு அவன் வரி கட்டாமல் விட்டான்னா 6 மாதத்துக்கு. இப்போ 6 மாதத்துக்கு உங்களால் எந்த சர்வீஸும் பண்ண முடியல. நாங்கள் 6 மாதத்துக்கு எந்த வரியும் கட்ட மாட்டோம். நம்ம மகாத்மா காந்தி சொல்லி கொடுத்தா மாதிரி உப்பு சத்தியாகிரகம், அந்த மாதிரி வரிகொடா இயக்கம் சொன்னார்ல. வெள்ளைக்காரனுக்கு பண்ணால் என்ன, அன்றைக்கி வெள்ளைக்காரனுக்கு பண்ணாங்க, இன்றைக்கி அரசியல் கொள்ளைக்காரர்களுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். அப்படி நீங்கள் வந்து அப்படி மக்கள் 6 மாதம் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னிலேருந்து தான் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பு. ஏங்க மழை பெஞ்சா அதுக்கு வந்து விஜய் சாருடைய ராசி, மாண்புமிகு முதல்வருடைய ராசின்னு சொன்னாங்க. ராகுல் ராசின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ராகுல் இங்கே வந்தார், காவிரி தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஓட்டு மட்டும் வர மாட்டேங்குது அவர் போகிற இடத்துக்கு. ஆமாம், ஓட்டை விழுந்து தண்ணி தான் வருதே தவிர, ஐயா நம்ம சாதாரண அர்த்தத்தில் சொன்னோம், நம்மளையும் டபுள் மீனிங் சொல்லி. நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தானே உங்களுக்கு? அது இல்லை. ரெண்டாவது நான் செங்கிப்பட்டி, நான் தஞ்சாவூர் அடிக்கடி போகிறேன், நான் பார்த்துருக்கேன். நான் இல்லை இங்கே பேசினா உங்களுக்கு மாமரம் ஸ்டேஷனில் கோடம்பாக்கம் ஸ்டேஷன் அவ்வளோதானா? அதனால் இல்லை என்னென்னா அந்த இன்னும் வந்து எதுவுமே பெரிய அளவுக்கு மாறலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம். சரி, நீங்கள் 6 மாதம் டைம் கேட்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். 6 மாதம் கரெக்டாக 180 நாள் முடிஞ்சு 181வது நாள்லேருந்து பிரமாதமாக நீங்கள் எப்படின்னா ஒரு பையன் படிக்கல மார்க் வாங்கணுன்னா ஜரா 50 வாங்கினான்னா அப்புறம் 50 60 ஆகணும், 60 70 ஆகணும், 70 80 ஆகணும்னு தான் வரமே தவிர 50லேருந்து நீங்கள் 100க்கு 100 வாங்கிடுவீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படி நடக்கவும் சாத்தியமில்லை. அந்த வகையில் இந்த ஆட்சியில் வந்து நிறைய இன்னும் இப்போ தீராத பிரச்சனைகள் தினமும் வந்து வளர்ந்து கொண்டிருக்கும், பெருகி கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன. முதல்வர் விஜய் என்ன செய்ய போகிறார்? அவர் என்ன பத்திரிகை பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, கார் கண்ணாடியை இறக்குறாரு, பத்திரிகைக்கார மைக்கு நீட்டணும், டப்புன்னு கண்ணாடியை ஏற்றிடுறாரு. கேட்டால் மோடி அப்படி தாங்க தரமாட்டேங்கிறார், இவரும் தரமாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. சரிங்க, மோடியுடைய விஷயத்தில் அங்கே வந்து என்ன நடக்கணுமோ அதெல்லாம் பல விஷயங்கள் நிறைய அதாவது நடந்தேறி கொண்டிருக்கின்றன. இப்போவுமே இந்த திட்டங்கள்லாம் நடக்குது, இந்த குற்றம் குறைகள்லாம் குறையுது, பாதுகாப்பு அதிகரிக்குது. இப்படிலாம் இருந்தால் விஜய் அறிக்கை கொடுக்கணுன்னோ விஜயை பேட்டி எடுக்கணுன்னோ யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இப்போது அது இல்லாதனால தான் பிரச்சனை. நீங்கள் உங்களுடைய பிரச்சனை பூரா உதயநிதி வர்சஸ் விஜய் பர்சனல், ஆதவ் அர்ஜுனா வர்சஸ் உதயநிதி பர்சனல். உங்கள் மாமனார் தான் வந்து பணம் கொடுத்தாரு 900 கோடி, இல்லை அது உங்கள் அப்பாட்ட கேளு, அவர் தானே வாங்கி வச்சுருக்காரு. இது மறுபடியும் இந்த பர்சனலில் தான் போகுதே தவிர மக்கள் திட்டங்களில் வந்து எதுவுமே வரல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வருத்தம். சரி, போக போக அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். மக்களும் வந்து கொஞ்சம் தங்களுடைய கொஞ்ச நாளில் பழகிடும். ஜோசியம் போய் கேட்டிங்கன்னா 6 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாக போயிடுவாங்க, இல்லை அதுக்கப்புறம் அது பழகிடும் அப்படிங்கிற மாதிரி. மக்களுக்கு இந்த வந்த உடனே ஒரு மாற்றம், திமுக அதிமுக இல்லாமல் ஒரு மாற்றம்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு போக போக தானாக தேஞ்சிடும். 6 மாதம் கழிச்சு அதாவது திமுக அது ஒரு டைப்பு, அதிமுக அவங்க ஒரு டைப்பு, இப்போது தாவேகா இவங்க ஒரு டைப்பு, எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு அவனுக்கு அந்த தத்துவார்த்தமாக அவனுக்கு வரக்கூடிய அந்த ஞானி ஆவான் பாருங்க. ஆமாம், அந்த ஞானி ஆகிறதுக்கு அந்த 6 மாதம் உபயோகப்படும். இவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.